ஹலோ, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. டேய், போன கொடுன்னு சொல்றேன்ல. சொல்றதை கேட்காம தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஏங்க கொடுங்க. ஹலோ, நான் மல்லிகா தான் பேசுறேன். சொல்லுங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். வாழ்க வளமுடன். என்ன புரட்சி பெண்ண, உன் புருஷன் ரொம்ப சொல்றா. அது இருக்கட்டும். பொண்ணுன்னா பூ வச்சு பொட்டு வச்சு புருஷனுக்கு பொங்கல் வச்சு காப்பி போட்டு கொடுக்கணுமா? அதை விட்டுட்டு காட்டி கொடுக்கிற வேலை பண்ணலாமா? பண்ணிட்ட. சேனல்ல கவரேஜ், பேப்பர்ல அட்டப்படம், ஃபேஸ்புக்ல லைக் ஷேர்னு பிச்சுக்கிட்டு போது போல இருக்கு. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் சும்மா சும்மா கால் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? தொந்தரவா? அது இனிமேதான் கண்ணு உனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் கண்ணு, மாட்டுக்கு மடியில கொசு கடிச்சாலும் அது ரத்தத்தை தானே குடிக்கும், பாலை குடிக்காது இல்ல? அந்த மாதிரி தான் நானும். எனக்கு என்ன வேணும்னு நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். உங்களுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம்? எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் கண்ணு, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தமா? அது அடுத்த எபிசோட்ல சொல்றேன். இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. ஒரு உயிரை காப்பாத்தி உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிருக்கியே, அது விஷயமா போலீஸ் உங்ககிட்ட வந்து என்கொயரி பண்ணும். அப்ப கொலைய பார்த்த கொலைகாரன் இந்த வண்டியில தான் வந்தான், வானத்துல போனா, வேன்ல போனான்னு வாய் ஒளறி கிளறி வச்ச அப்புறம் நான் சொல்ல தேவையில்லை. இத பார், போலீஸ் புத்தி ஏதாவது தோண்டி துருவும். நீ கண்டும் காணாம, தெரிஞ்சும் தெரியாம, பார்த்தும் பார்க்காம மொத்தத்துல சைலண்டா இருக்கணும். இல்ல நான் வயலண்டா மாறிடுவேன். சில்லறைய தேடுற வயசுல கலரைய தேடி போயிடாதம்மா. என்னாச்சு மல்லிகா? யார் அவன் உனக்கு போனை போட்டு மிரட்டிட்டு இருக்கான்? தெரியலங்க, யாருன்னே தெரியல. என்ன ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கான். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதும் என்ன மிரட்டினா, இப்ப மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காம? பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணை கத்தியால குத்திட்டு எவ்வளவு தைரியமா உனக்கு கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்காம? இங்க பாரு மல்லிகா, நீ எதுக்கும் கவலைப்படாத. பொழைக்கிற நாயெல்லாம் கடிக்கவே கிடைக்காது. குத்துன அந்த பொண்ணை கண்டிப்பா பொழைக்காதுன்னு நினைச்சிருப்பான். நீ அந்த பொண்ணை காப்பாத்திட்டல, அதான் போலீஸ் என்கொயரி எல்லாம் சேர்ந்து அவனுக்கு மண்டை குடைச்சல வந்து சேர்ந்துருக்கும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உன்னை கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான். இத பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. நீ எங்க போனா அவனுக்கு உள்ளுக்குள்ள உதறல் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால உன்னை பயமுறுத்துனா நீ அவனை காட்டி கொடுக்க மாட்டேன்னு உன்னை போன் போட்டு மிரட்டிட்டு இருக்கான். இவனுக்கு சும்மா வாயில பேசுறவங்க மல்லிகா, பயந்தாங்கோலிங்க. நேர்ல மட்டும் வந்தானுங்க, பருவ எடுத்து நானே வீசி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா யார் என்ன செஞ்சிட போறாங்கன்னு பட்ட பக்கல கத்தி எடுத்து நடுரோட்ல ஒரு பொண்ணை குத்திட்டு போயிருப்பான். இங்க பாரு, இவனுங்க எல்லாத்துக்கும் என்கொயரி வாய்தா கேஸ் இழுக்காம நடுரோட்ல வச்சு கல்லால் அடிச்சு கொள்ளணும் மல்லிகா. யாருன்னு பாரு. மல்லிகாங்கிறது நீங்க தானே? ஆமா சார். என்னாச்சு? ஏன் இப்படி பேய பார்த்த மாதிரி பயந்து போய் நிக்கிறீங்க? மல்லிகா, நீங்க தானே அந்த பஸ் ஸ்டாப்ல கத்தியால குத்துப்பட்ட அந்த பாரதியை அட்மிட் பண்ணது? சார், நம்ம சரியான வீட்டுக்கு தான் சார் வந்திருக்கோம். இவங்க தான் சார் மல்லிகா. டிவி நியூஸ் எல்லாம் கூட வந்தாங்களே சார். நம்ம எஸ்ஐ ரத்னம் சார் கூட அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சார் சார். தில்லான லேடி சார் இவங்க. கேள்வி அவங்களுக்கு, அவங்க பதில் சொல்லுவாங்க. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீங்க சொல்லுங்க. ஆமா சார், நான் தான் அட்மிட் பண்ணேன். சூப்பர். வழக்கமா மத்தவங்க மாதிரி இல்லாம போல்டா அட்டன் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை நீங்க காப்பாத்தாம போயிருந்தா அது பெரிய ரிஸ்கா இருக்கும். ஆமா சார், காப்பாத்தாம போயிருந்தா அது பெரிய ரிஸ்கா இருக்கும். பாடி போஸ்ட்மார்டம் எவிடன்ஸ் என்ன ஏதுன்னு தெரியாம நாம தான் சார் திண்டாடி போயிருப்போம். பரவாயில்ல மேடம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். இல்லனா பெங்களூருக்கு ஒரு தனிப்படை, கல்கட்டாவுக்கு ஒரு தனிப்படை. கான்ஸ்டபிள் மிஸ்ஸஸ் மல்லிகா, அங்க நடந்தது என்னன்னு கொஞ்சம் விலாவரியா சொல்றீங்களா? என்ன சார் நீங்க வாட்ஸ்அப் வீடியோலாம் நீங்க பார்க்கவே இல்லையா?
நீங்க இன்னும் பார்க்காம இருக்கீங்களே சார். இருங்க சார், இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. will you shut up ப்ளீஸ்? மிஸ்ஸஸ் மல்லிகா, நீங்க சொல்லுங்க. இதுதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கிட்ட என்னோட எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துட்டு அதை என்கிட்ட கொடுத்துருக்காங்க சார். ஆல் டீடைல்ஸ் ஐ நோ சார். கான்ஸ்டபிள், உங்களுக்கு அவங்க ரிலேட்டிவா இல்ல தெரிஞ்சு பொண்ணா? ஒரு தடவை என் பேக்கை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அப்ப அவங்க தான் அதை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை என் குழந்தை கார்ல அடிபட இருந்தா அப்ப கூட பாரதி தான் காப்பாத்துனா. ஸோ அப்போ ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் பழக்கம் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். என் ஒய்ஃப் ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்துட்டு வரும்போது ஒருத்தன் பேக்கை பிடிங்கிட்டு போயிட்டான். அந்த பொண்ணு தைரியமா அவன் அடிச்சு அவங்ககிட்ட இந்த பேக்கை மீட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த பொண்ணை பற்றி என் ஒய்ஃபுக்கு வேற எதுவும் தெரியாது சார். சார், நான் கேட்குற கேள்விக்கு மிஸ்ஸஸ் மல்லிகா மட்டும் பதில் சொன்னா போதும். ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் பேசணும். மிஸ்ஸஸ் மல்லிகா, அப்போ அவங்களோட ஃபேமிலி, அவங்க வேலை பார்க்குற கம்பெனி இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல சார், என்கிட்ட எதையும் ஷேர் பண்ணதில்ல. அன்னைக்கு என் குழந்தைய என்கிட்ட மீட்டு கொடுத்துட்டு ரொம்ப தைரியமா பேசினாங்க. குத்துன ஆளை நீங்க கண்ணால பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அவன் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருந்தான். ஆனா அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருந்ததுனால அந்த பொண்ணை காப்பாத்துற முயற்சியில இருந்துட்டேன். உங்களால அவனை திரும்ப பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? இதை நான் ஏன் கேட்கறேன்னா, நாளைக்கு அந்த பாரதிக்கு எதுவும் ஆகாம இருந்தா நாங்க வாக்குமூலம் வாங்கிடுவோம். ஒருவேளை ஏதாவது ஆயிட்டா ரொம்ப கஷ்டம். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் பரேடு நடத்த வேண்டி இருக்கும். நீங்க வந்து சாட்சி சொல்ல வேண்டி இருக்கும். ஏன் சார், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல குத்த வந்தவனுடைய முகம் சரியா தெரியாம இருந்தது இல்ல, அத பெரிய ஓவியர் யார்கிட்டயாவது கேட்டு நம்ம வரைஞ்சிக்கலாமா சார்? ஐ ரிப்பீட் யூ ஷட் அப். குத்துனவன் எப்படி தப்பிச்சு போனான்? சார், அவன் ஒரு கார்ல ஏறி தப்பிச்சு போயிட்டான் சார். அவன் எப்படி வந்தான்னு நான் கவனிக்கல. ஆனா அந்த கார் நம்பர் கூட நான் நோட் பண்ணேன் சார். அந்த கார் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களால அதை ரீகலெக்ட் பண்ண முடியுமா? முடியும் சார். TN12A9718. வெரி குட். அந்த அவசரத்திலையும் நீங்க நம்பரை நோட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க சாதாரண மல்லிகா இல்ல, தைரிய மல்லிகா. யோ, என்னையா வெரி குட்? உன் மண்டையில மூளை இருக்கா இல்ல பூரி மசாலா இருக்கா? யோ, அவங்க சொல்ற வண்டி நம்பர் வெளியே நிக்குதியா? சார், வெளியே நிக்குதா? வாங்க சார், வாங்க சார், புடிச்சிடலாம் சார், வாங்க. யோ, வண்டியில வந்தவங்களை பிடிக்கணும்னா நம்மள தான் பிடிக்கணும். என்ன சார் உளறீங்க? அவங்க சொன்ன வண்டி நம்பரு வெளியில நிக்கிற நம்ம வண்டி நம்பரியா? பேசுற பாரு. அவன் நல்லா பிளான் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, நம்ம போலீஸ் ஜீப் நம்பரையும் யூஸ் பண்ணியிருக்கான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்கான் அவன். இதுல நீ வேற சூப்பர் கிரேட் உன்னு. இங்க பாருமா, இப்போதைக்கு நாங்க ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றோம். எங்களுக்கு தேவைப்பட்டா மறுபடியும் உங்ககிட்ட டீடைல்ஸ் கேட்கறதுக்காக வருவோம். வரோம். போயா. வாங்க சார். யோ, போயா. இங்க பாரு மல்லிகா, இங்க பாரு. நாம ஏதாவது நல்லது பண்ணா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும். தைரியமாயிரு, கவலைப்படாத. சார், அந்த பொண்ணு ரொம்ப விவரம் சார். விட்டா அந்த பொண்ணை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடும் போல இருக்கே. இதுல உதவி செய்யற மனப்பான்மை வேற ரொம்ப இருக்கு. அதனால தான் இன்னும் சந்தேகம் வலுவாகுது. இந்த கேஸை 5 கோணத்தில் விசாரிக்க போறோம். முதல்ல அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் விசாரிக்க போறோம். ரெண்டாவது, அந்த பொண்ணோட வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே நம்ம கைக்கு கிடைக்கணும். அடுத்து, நம்ம கண்காணிப்பு கேமராவில் தெளிவாக இல்லாத ஃபுட்டேஜ் யாரோடது. நெக்ஸ்ட், இது முன்விரோதம் காரணமாக பழிவாங்க நடந்ததா எல்லாமே நமக்கு தெரிய வரணும். சார், ஆனா நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லையே. அதனால தான் ஏன் சொல்கிறேன், கொலை பண்ண ட்ரை பண்ணவன் சாதாரண ஆள் இல்லை, பக்கா பிளானிங் உள்ள ஆள். அதுக்குள்ள மீடியா முழுக்க நியூஸு அனல் பறந்துக்கிட்டு இருக்கு. முதல்லலாம் கமிஷனரு, ஹெட்டு, அரசாங்கம் இவங்க தான் நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஆனால் இப்போ 1008 பேர் கேள்வி கேட்குறாங்க. அந்த பொண்ணோட ஃபேஸ்புக் பேஜில் என்ன இருக்கு, அவள் யாரு கூட பேசியிருக்கா, அவளுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒன்று விடாமல் அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ரோட்டில் போகும்போதே அவளை ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சார் அப்ப இது ரொம்ப பெரிய கேஸா போகுமா சார்? கண்டிப்பா. ஆனா எனக்கு இந்த பொண்ணு மேலேயும் ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருக்கு. சொல்ல முடியாதியா, இது மர்டர் அட்டெம்ப்ட். யாருக்கு யார் மேல என்ன வெஞ்சன்ஸ் மோட்டிவ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நாம எதையும் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது. இந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது சண்டை முன்விரோதம் இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். ஒவ்வொரு கேஸ்லையும் ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கலாம். இல்ல சார், போலீஸை நம்பிதான் அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் காப்பாத்திருக்கு. நாம அந்த பொண்ணு மேல கவனத்தை செலுத்தினோம்னா அது சரியா இருக்குமா சார்? இந்த பொண்ணும் அந்த பொண்ணும் சுத்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்களா இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு உதவி செஞ்சிருக்கான்னு வேற சொல்கிறான். ஸோ கண்டிப்பாக நம்ம விசாரணை இந்த கோணத்துலேயும் இருக்கணும். அந்த நித்யா மர்டர் கேஸில் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு வந்து பேட்டி கொடுத்து அவளை காப்பாற்ற காசு கொடுத்து எவ்வளவோ வாலண்டரியான விஷயங்களை எல்லாம் பண்ணுச்சு. கடைசியில் கொலையில் அந்த பொண்ணு தான் முக்கியமான இன்வால்வ்டுன்னு தெரிய வந்துச்சு. ஸோ எப்போ யாருக்கிட்ட எந்த மாதிரியான எவிடன்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. அது வரைக்கும் இந்த வீட்டையும் இந்த பொண்ணையும் கண்காணிச்சுட்டே இருங்க. ஓகே சார். எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு குறை இருந்தாலும் சரி, இந்த சாமியார் கிட்ட சொன்னா உடனே நிவர்த்தி ஆகுது. இந்த சாமியார் கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. உங்க முகத்துல நிறைய கலவரமும் நிறைய குழப்பமும் தெரியுது. உங்களுக்கு அருள்வாக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். சாமி, எனக்கு உங்களை விட்டா வேற வழி தெரியல. நான் போகாத இடம் இல்ல, கேட்காத பரிகாரம் இல்ல, நான் செய்யாத பூஜை இல்ல. ஆனா என் பையனை அந்த அம்மன் விட மாட்டேங்குது சாமி. சாமி, பையனுக்கு கொஞ்ச நாளா பிரச்சனை இருக்கிறது வாஸ்தவம் தான். ஸ்கூல்ல இருந்து திடீர்னு காணாம போனது, விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு கிணத்துல விழுந்தது, இப்போ திடீர்னு பொண்ணு குரல்ல பேசி பொண்ணு மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் தாமரை சொல்ற மாதிரி அம்மன் செய்யுதா இல்ல யதார்த்தமா நடக்குதான்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சாமி. ஏதோ ஒரு புரியாத மந்திரத்தை சொல்லி உங்க கையில சில மாந்திரிகம் பண்ண பூஜை பொருட்களை கொடுத்து அனுப்பி இத குழந்தைக்கு கொடுத்தா சரியாயிடுன்னு சொல்ற ஆளு நான் இல்ல. நான் வெறும் மனுஷன்தான். நம்மளை மீறின சக்தி தான் அந்த மகா சக்தி. நாம இந்த பூமியில பிறக்கிறோம், எங்க இருந்து வந்தோம், எங்க போறோம் யாருக்குமே தெரியாது. யார் பெத்த பொண்ணுக்கோ கணவரா, யாரோ ஒருவனுக்கு மனைவியா, பிறக்கிற பிள்ளைக்கு தகப்பனா, பெற்ற தாய்க்கு மகனா, மாமனா, மச்சனனா, சகோதரனா, சகோதரியா நாடகம் போடுறோம். நாடகம் முடிஞ்சு எங்க போறோம் யாருக்குமே தெரியாது. அந்த ரகசியம் தெரிஞ்சது பிரம்மாவுக்கு மட்டும்தான். அதுதான் பிறவி ரகசியம். சாஸ்திரப்படி கர்மவினை கிரகத்துல ராகுவும் கேதுவும் முக்கியமானவங்க. 9 கிரகத்துல ராகு கேது தவிர எல்லாமே தேவ கிரகங்கள் தான். ஆனா ராகுவும் கேதுவும் அரக்க குணம் உள்ளவங்க. 1-7 தோஷம் இருந்தா அது நாக தோஷம், 5-9 தோஷம் இருந்தா அது பிரம்மகத்தி தோஷம். தோஷத்தினால சில குழப்பங்கள் ஏற்படலாம், சந்தோஷத்துக்கு தடை வரலாம். சாமி, அப்ப என் பையனுக்கு தோஷம் இருக்கா? அம்மாடி, உன் பையன் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை. ஆனா அவன் ஜாதகத்துல எல்லா இடத்துலயும் தேவி வியாபித்திருக்கா. அவனை அரவணைச்சுக்கிட்டு அவனை ஆக்கிரமிக்க தயாரா இருக்கா. அவனுக்கு அரணா, அவனுக்கு பாதுகாவலா இருக்கா. இவன் தெய்வ குழந்தையா இருப்பான். இவனுக்கு எந்த சங்கடமும் வராது. சாமி, தோஷம் இல்லைன்னு சொல்றீங்க, அவன் ஜாதகத்துல குறை இல்லைன்னு தெளிவுபடுத்துறீங்க. ஆனா எதனால அவனுக்கு இவ்வளவு கஷ்டம்? ஏன் அவன் இப்படி பொண்ணு மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான்? இது எல்லாமே அவளுடைய திருவிளையாடல் தான். ஆனா இது நன்மைக்கான விளையாட்டு தான். உன் மகனோட பிறவி பயணம் கர்ம வினையும் தான் இதுக்கெல்லாம் காரணம். சாமி, அவன் இதுல இருந்து விடுபட்டு எங்க குடும்பம் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்க என்ன சாமி செய்யணும்? தயவு செஞ்சு சொல்லுங்க.
அம்மா, இந்த மனுஷ தேகத்திற்கு பிறப்பு 7 உண்டு. அதுபோல ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் 7 பிறப்பு உண்டு. எல்லா பிறப்புகள்லையும் மனித பிறப்பு தான் உயர்ந்த அறிவுள்ள பிறவி. மனித பிறவிக்கு கொடுத்த 7 பிறப்புகளும் முடியறதுக்குள்ள இறைவன் அருளை பெற்று பேரின்ப நிலையை அடையணும். அதுக்குத்தான் ஒவ்வொரு உயிரும் போராடிக்கிட்டு இருக்கு. மொத்தம் 7 பிறவி, 7 கடல்கள், 7 முனிவர்கள், 7 கண்டங்கள், 7 நதி, 7 தாது, மேல் உலகம் 7, கீழ் உலகம் 7, அகப்பொருள் 7, புறப்பொருள் 7. மனிதனுடைய தலையில் உள்ள ஓட்டைகளின் எண்ணிக்கை 7. உடலை கட்டுப்படுத்தும் சக்கரங்கள் 7. 7 ஸ்வரம், சப்த ஸ்வரம், 7 நாடி, சப்த நாடி. உங்க மகனோட கஷ்டம் தீர நீங்க பரிகாரம் பண்ணி 7 பிறவி பாவத்தையும் போக்க 7 வீட்டுல ரொம்ப ஆச்சாரமா, சுத்தமா, கவனமா, அச்சரம் பிசகாம விரதம் இருந்து அம்மனை வேண்டி மடிப்பிச்சை எடுக்கணும். அந்த 7 வீட்டுல வாங்கின பிச்சை அரிசியில நம்ம சப்த கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்துல, அதாவது 7 கன்னிகாமார்கள் கோவில்ல பொங்கல் வச்சு படைச்சு அதை 7 திருநங்கையோட ஆத்மா சாப்பிடுற மாதிரி செய்யணும். அவங்க மனசார உன் மகனை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க காலில் விழுந்து நீ பரிபூர்ண ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த பரிகார பூஜை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு படைச்ச அதே பிரசாதத்தை ஒரு சிகப்பு துணியில வச்சு அதை பெரிய தாம்பாளத்துல வச்சு ஊர் எல்லையில இருக்கிற கிணத்துல கொண்டு போய் போடணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க திரும்பி பார்க்காம வரணும். எந்த காரணத்தை கொண்டு திரும்பி பார்த்தா விரதம் பலிக்காம போயிடும். நீங்க சொன்னபடியே செஞ்சுறேன் சாமி. என் பையனுக்கு எந்த கஷ்டமும் வராதுல்ல? நிச்சயமா எந்த கஷ்டமும் வராது. பரிகாரம் முடிஞ்சதும் இதுல வேப்பந்தலை சாம்பல் இருக்கு. இத உன் மகனோட தொண்டையில பக்தியோட தடவு. அவனுக்கு இருக்கிற குரல் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். சாமி, ரொம்ப நன்றி சாமி. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பரிகாரம் எல்லாம் செஞ்சிடுறோம். நல்லதும்மா, வாங்க. வரோம் சாமி. சரி. அம்மா, மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். அம்மா, என்னம்மா வேணும்? அம்மா, உங்க வீட்ல நவதானியமோ அரிசியோ நெல்லோ இருந்தா உங்க கையால ஒரு பிடி போடுங்கம்மா. என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. அவனுக்கு உடம்பு நல்லா ஆகணும்னா 7 வீட்ல மடிப்பிச்சை எடுத்து 7 பிறவி தோஷம் நீங்க சப்த கன்னிமார் கோவில்ல பொங்கல் வச்சு 7 திருநங்கைகளுக்கு கொடுக்கறதா வேண்டியிருக்கேன். நீங்க சுமங்கலியா தெரியுறீங்க. ஆசீர்வாதம் பண்ணி என் குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்க கையால அரிசி கொண்டு வந்து போடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். நல்ல நாள் அதுமா சுமங்கலி பொண்ணு வீடு தேடி வந்திருக்க. பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்க. பரிகாரத்துக்காக மனசிறங்கி பையனுக்காக மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்க. நீ என்ன வேண்டியிருந்தாலும் அது நல்லபடியா நடக்குமா? ஒரு நிமிஷம் இருமா, அது வந்துடுறேன். சரி. இதுல பிடி அரிசி இருக்குமா. நல்லபடியா பூஜை பண்ணுங்க. உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. உங்க பையன் நல்லபடியா இருப்பான். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. வாங்கம்மா. அம்மா, மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். அம்மா, இந்தாங்கம்மா, நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு ரொம்ப வாங்க. நன்றி. அம்மா, அம்மா, மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன்.
பரிகார பூஜையை வெற்றிகரமா முடிச்சு அந்த பையனோட பெண் தன்மைய மாத்தி அம்மனோட திட்டத்தை தோல்வியாக்கி அவனோட உடம்புக்குள்ள நாம் போக போறது நிச்சயம்.